தமிழ்நாட்டில் ஜீவநதியான காவிரி ஆறு ஓடிட்டு இருக்கு. அந்த காவிரி கரையோரத்தில் பல்வேறு பயணங்களை மேற்கொண்டிருக்கோம். அது அவ்வப்போது காணொலியிலாக நம்ம யூடியூப் சேனலில் பதிவு பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் மேட்டூர் அணையிலிருந்து பவானி சங்கமேஸ்வரர் கோயில் வரை செல்லக்கூடிய காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள முக்கியமான இடங்களை பற்றிய ஒரு சுருக்கமான காணொளி தான் இந்த வீடியோ. இந்த காணொளியில் இடம்பெற்றுள்ள இடங்கள் எல்லாமே நமக்கு தனித்தனி வீடியோவா தனித்தனி டாபிக்ல காவிரி சீரீஸ் பேர்ல தனித்தனியாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டீட்டெயில்டாக பார்க்க விருப்பப்படுறாங்க அந்த இடத்தை பார்க்க, சுருக்கமாக பார்க்க நினைக்கிறவங்க இந்த காணொலியில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கரட மேட்டூர் 16ங்க. மேட்டூர் 16லேருந்து தெர்மலை நோக்கி போயிட்டு இருக்கோம். காவிரி கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தூரமாக புகை வருது இல்லையா, அதுதான் தெர்மல் பவர் ஸ்டேஷன். இந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல இருந்து எடப்பாடிக்கு செல்லக்கூடிய ஒரு வழி இருக்கு. அந்த வழி வழியாக தான் நம்ம பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். இந்த மலைச்சாரல் இருக்கு இல்லையா, மலை இருக்கு. அந்த மலை சரிவுகளை பாருங்க, மேகங்கள் இருக்கு. இந்த மலை எது வரைக்கும் போதும் அது வரைக்கும் நமது பயணம். அந்த பயணத்துல எந்தெந்த இடங்களை பார்க்கலாம், எவ்வளவு அருமையான இடங்கள், இயற்கை சூழ்ந்த இடங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போது செக்காரப்பட்டி பேரேஜ், அதாவது செக்காரப்பட்டி கதவணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழியில நிறைய கதவணைகள் இருக்கு. எல்லா கதவணைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் முக்கியமான கதவணைகளை மட்டும் நம்ம சொல்ல போறோம். முக்கியமான விஷயம், இந்த பயணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்க இந்த வழியில அதிகாலையில் ஒரு 6 மணிலிருந்து 8 மணிக்கு இந்த பயணத்தை நீங்க போனீங்கன்னா பயணம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதே 10 மணிக்கு மேல நீங்க போனீங்கன்னா வெயில் அடிக்கும். இந்த மாதிரி இயற்கையான காட்சிகள் அப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காலை வேலையில தான் 6 to 8 மட்டும் தான் இவ்வளவு அழகான இயற்கை காட்சிகள் உங்க கண்ணுக்கு கிடைக்கும். இந்த செக்காரப்பட்டி பேரேஜ் முடிச்சதும் மாட்டு பெருமாள் கோயில் அப்படின்னு கோயில் இருக்கு. இப்போ இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாட்டு பெருமாள் கோயிலிருந்து நம்ம காவிரி ஆறை பார்க்குற இடம் அவ்வளோ அழகா இருக்கும். போட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம ஊரில் தான் எடுத்தோன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவு பின்னாடி அந்த மலைகள் மேகங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த இடத்துல நிறைய பேருக்கு தெரியாத ஒரு முக்கியமான ஸ்பாட் அந்த மாட்டு பெருமாள் கோயில். கோயிலை பற்றி சொல்றதுக்கு ஸ்பெஷல் எதுவும் கிடையாது. ஒரு சிறிய குன்று, அதில் மயிலெல்லாம் அங்கேயும் ஓடிட்டு இருக்கிறது பார்க்க முடியும். அவ்வளோ அழகா இருக்கும். அங்கேருந்து காவிரி ஆறை பார்க்குற அழகு தனியாக இருக்கும். மற்றபடி இந்த கோயில் சிறிய நவீன கோயில் தான். அதில் பழங்கால விஷயங்கள் இருக்கிற மாதிரி தெரியல. கோயிலாம் போட்ட போது பூட்டப்பட்டு தான் இருந்தது. இந்த மாட்டு பெருமாள் கோயிலிருந்து நம்ம 2 வீலர்ல இறங்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பார்வைகள். அது நம்ம டீட்டெயில் வீடியோல பற்றி தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூலாம்பட்டி. தமிழ்நாட்டின் ஆலப்புழான்னு செல்லமா சொல்லுவாங்க. ஆனால் ஆலப்புழா அளவுக்கு அது ஒர்த் கிடையாதுனாலும் கண்டிப்பாக இயற்கை அழகை ரசிக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம். அதே மாதிரி படகு சவாரியும் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஃபேமிலியோட வரீங்கன்னா அங்கே மீன் சாப்பாடு அதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். தமிழ் சினிமாவோட நிறைய படங்கள், நினைத்தேன் வந்தாய் போன்ற படங்கள்லாம் நிறைய படங்களோட ஷூட்டிங் இங்கே தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. இந்த பூலாம்பட்டிக்கு பக்கத்திலேயே நீங்க சாவடிப்பாளையம் சிவன் கோயில் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு சிறிய பழங்கால சிவன் கோயிலோட எச்சங்கள் இருக்கிறத நாம பார்க்க முடியும். இது ஏறத்தாழ பூலாம்பட்டியில ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. வாய்ப்பு கிடைக்கிறவங்க இது மாதிரி நம்ம டிராவல்ல கோயில்களுக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். அடுத்து நான் பார்த்துட்டு இருக்கிற இடம் மோலைய பெருமாள் கோயில். இந்த மோலைய பெருமாள் கோயில் ஒரு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லலாம். ஏதாவது படங்கள் புதுசாக ஷூட் பண்றதுக்கு நினைச்சு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த இடங்கள் பொள்ளாச்சிக்கெல்லாம் போக தேவையில்லாம இங்கிருந்தே ஷூட் பண்ணலாம். அவ்வளோ அருமையான இடம் அந்த மோலைய பெருமாள் கோயில். இங்க இருந்து அந்த நெருஞ்சிப்பேட்டை அணையை கதவணையை பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமான சைட் சீயிங். கண்டிப்பா எல்லாருமே இந்த வழியில போனீங்கன்னா
மிஸ் பண்ணக்கூடாத இடம் அப்படின்னா இந்த மோலை பெருமாள் கோயில் சொல்லுவேன். இது ஒரு பழமையான கோயில் தான். ஆனாலும் வந்து கோயிலாம் இடிக்கப்பட்டு இதை வந்து நவீன கட்டட முறையில் கட்டியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆழ்வார்கள் இருக்காங்க, வைணவ ஆழ்வார்கள். ஒரு சிறிய கிராமிய கோயில் தான். இந்த கோயிலோட சாளரத்தின் வழியாக நம்ம வந்து காவிரியை பார்க்குற அழகு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து நெருஞ்சிப்பேட்டை கதவணை தெரியுது இல்லையா? நெருஞ்சிப்பேட்டை அணை வந்து நம்ம இங்கிருந்து கதவணை வந்து நம்ம இங்கிருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். இப்போ நாம நெருஞ்சிப்பேட்டை கதவணையில் இருக்கோம். அதை பாருங்களேன், மலை, மேகம், அந்த மரங்கள், நதியில் அதோட நிழல் அப்படின்னு பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக காட்சிகளை வந்து இங்கே பார்க்க முடியும். ஆனால் முக்கியமான விஷயம், காலையில் சீக்கிரம் 8 மணிக்கு போயிடுங்க. வெயில் வந்துட்டு அதெல்லாம் கிடைக்காது. இந்த அழகை வந்து ரசிக்க முடியாது. இப்போ நெருஞ்சிப்பேட்டை கதவணை வழியா நம்ம அப்படியே பயணம் பண்ணி போயிட்டு இருக்கோம். இங்க எல்லாமே வந்து மின்சாரம் எடுப்பது தயாரிப்பதற்காக தண்ணியை வந்து நிறுத்தி அதை வந்து உயரமான இடத்துல இருந்து கீழே விலை செய்து அந்த அதிர்வுகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக இந்த கதவணை திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. மற்றபடி இது குளிக்கிறதுக்கெல்லாம் தகுந்த இடங்கள் கிடையாது. உங்களுக்கு குளிக்கிறதுக்கு தகுந்த இடம் இருக்குன்னா பவானியில் இருக்கு. அந்த இடத்தையும் ஒரு கிளிப்ஸும் நமக்கு வந்து வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கோம். ஏன்னா வீடியோ 12 நிமிஷம் வீடியோ இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு இடங்கள் நிறைய இருக்கு. அடுத்து பார்க்கறது வந்து அம்மாப்பேட்டையில் அமைந்துள்ள ஒரு சிவாலயம். காவிரி கரையில் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் அமைஞ்சிருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் காவிரி கரையில் அமைந்துள்ள முதல் சிவாலயம் வந்து இந்த அம்மாப்பேட்டை சொக்கநாதர் ஆலயம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இப்படி ஒரு ஆலயம், மிக பழமையான ஆலயம் இந்த காவிரி கரையில் மேட்டூர் பகுதியில் அமைஞ்சிருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பக்கம் காவிரி அமைதியாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது ஆழமான காவிரி. நீங்களாம் நீங்கள் கால் நினைக்கலாம், ஆனால் குளிக்கலாம் முடியாது. குளிக்கிறது நாட் அட்வைசபிள். பாருங்களேன் எவ்வளோ அற்புதமான மிக பழமையான கோயில் தெரியுது இல்லையா? இந்த இடத்த பற்றி மட்டும், இந்த கோயிலை பற்றி மட்டும் தனியார் 14 நிமிஷம் காணொலி போட்டிருக்கோம். டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம போகிறது வந்து ஊராட்சி கோட்டை கதவணை. ஆக்சுவலாக ஊராட்சி கோட்டை கதவணை மட்டும் இல்லாமல் ஊராட்சி கோட்டையில் வந்து ஒரு வேதகிரீஸ்வரர் மலை இருக்குது. அந்த மலைக்கு நம்ம பயணம் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஊராட்சி கோட்டை கதவணை வழியாக வேதகிரீஸ்வரர் கோயிலுக்கு நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காணொலி தான் நம்ம வந்து கிளிப்பாக தான் கொடுத்துருக்கோம். தூரத்தில் தெரியக்கூடிய மலை இருக்கு பாருங்க, அந்த மலை தான் வேதகிரீஸ்வரர் மலை. அந்த மலைக்கு தான் போக போறோம். இப்போ வந்து வேதகிரீஸ்வரர் மலையோட அடிவாரத்தில் நாம் இருக்கோம். இந்த மலையில வந்து ஒரு பழமையான விஷ்ணு கோயில். இப்போ வந்து கூட வந்து சிவன், முருகர் எல்லாத்தையும் வச்சுட்டு சிவன் இருக்கார், சிவனும் இருக்காரு, விஷ்ணு இருக்காருன்ற மாதிரி 2 கடவுள் இருக்கிற மாதிரி கோயில்கள் அமைச்சிருக்காங்க. அப்போ அங்கிருந்து நம்ம காவிரியோட வியூ பாயிண்ட் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கடந்து வந்த ஊராட்சி கோட்டை அந்த பேரேஜ் வந்து அதுதான். பயங்கரமான வியூ பாயிண்ட். இதெல்லாம் காலை நேரத்தில் போனோம்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பக்திக்கு பக்தி, உடற்பயிற்சிக்கு, நடைபயிற்சிக்கு, மலையேற்றத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து வகையான விஷயங்களும் அவனை இருக்கும். உங்களுக்கு 4 சைட் சீயிங்க்கும் அருமையாக இருக்கும். ஒரு சிறப்பான மிக பழமையான கோயில் இது. நல்ல முறையில் தான் கோயிலை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கோயிலுக்குள்ள போட்டோஸ் எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்க பர்மிஷன் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஸ்பாட் தனியாகவே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, அங்கே இந்த காவிரியும் சுற்றி முற்றி உள்ள இடங்களையும் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா ரம்மியமாக இருக்குன்னு பாருங்களேன். இன்னும் நடக்கிறது மட்டும் கொஞ்சம் கடினமான விஷயம். ஒரு 1.5 மணி நேரம்
நடைபயிற்சி தேவைப்படும். இறங்குறது ஈஸியாக கால்மத்தில் இறங்கிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காளிங்கராயன் கால்வாய். இது பவானியில் அமைஞ்சிருக்கு. அமராவதி ஆறு மற்றும் காவிரி ஆறு சங்கமிக்கும் இடங்கள் தான் அதே மாதிரி பவானின்ற ஆறு இருக்கிறது தான் ஒரு ஐதீகம். சங்கமிக்கும் இடம் தான் பவானியில் உள்ள கூடுதுறை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த பவானி கூடுதுறைக்கு அருகில் உள்ள காளிங்கராயன் அணை. அது அமராவதி ஆற்றில் அமைந்துள்ள குளிக்கிறதுக்காக கட்டப்பட்டுள்ள ஒரு அற்புதமான பகுதி. இது உத்தராயன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த இடத்தோட லொகேஷன் காமிக்கும். காளிங்கராயன் அணைக்குள்ள மக்களுக்கு பர்மிஷன் கிடையாது. ஆனா இங்க குளிக்கலாம். அதற்கான ஃபெசிலிட்டிஸ் பாருங்க, போட் வச்சிருக்காங்க, நிறைய கடைகள் இருக்கு, பக்கத்துலயே உத்தராயன் கோயில் இருக்கு. வீக்கெண்ட்ல என்ஜாய் பண்றதுக்கு ஒரு அற்புதமான பிளேஸ் தான் இந்த இடம். அடுத்து கடைசியான இடத்துக்கு வந்துட்டோம். இது சங்கமேஸ்வரர் ஆலயம். பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் ஆலயத்துல இருக்கும். மிகவும் புகழ்பெற்ற பழமையான ஆலயங்கள்ல இதுவும் ஒன்று. பித்ருதோஷங்களை கழிப்பதற்கு, திதி கொடுப்பதற்கு எல்லாமே இந்த உகந்த இடம் இந்த இடம். இதே நீங்க ஒரு அமாவாசை நாள் வந்தீங்கன்னா அது வேற மாதிரி கூட்டம் இருக்கும். ஓகேங்க. இந்த காணொலியில் மேட்டூர் அணையில் இருந்து பவானி வரை உள்ள முக்கியமான இடங்கள் பார்த்துருக்கோம். இதே போல காவிரி கரையில் அமைந்துள்ள மற்றும் பல்வேறு இடங்களை பற்றிய காணொலிகளையும் அதன் தொகுப்புகளையும் வருகின்ற காணொலிக்கு காண்போம். நன்றி, வணக்கம்.